गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆணி மாதத்திலே 7ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது என்கிற முதுவேனி காலத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே மிதுன மாதத்திலே இருக்கிறோம். சப்தமி திதி மாலை 9:06 வரை, பின்பு அஷ்டமி திதி. சந்திரன் பூர நட்சத்திரத்திலே சாயங்காலம் 3 மணிலேருந்து 3:16 வரைக்கும் இருப்பார். பின்பு உத்திர நட்சத்திரத்துக்கு சென்று விடுவார். இன்றைக்கி உத்திரம் போகிறது ஆணி மாதம் அப்படின்னா ஆணி உத்திரம்னு பேர். இந்த ஆணி உத்திரத்தில் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது வழக்கம். அந்த சிவ நடனத்துடன் சிவ பூஜைகள் எல்லாம் பார்த்து, சிவகணங்கள் எல்லாம் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களை வாசித்து, அந்த விபூதியெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே கனவுலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி அந்த உத்திரம் உங்களுக்கு கொடுக்க போகுது. பூர நட்சத்திரமே ஆண்டாளுடைய நட்சத்திரம். சுயமரியாதை, மற்றவர்களை சார்ந்து இல்லாத நிலைமை, கட்டளையிடக்கூடிய தன்மை, தலைமை தாங்கும் திறன், இது எல்லாமே இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால் எதையுமே ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை இன்றைக்கி நமக்கு சந்திரன் இம்போஸ் பண்ணி கொடுப்பார். 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 1:30லேருந்து 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 4:30 ராகு காலம், 3:00-4:30 குளிகை நேரம், 12:00-1:00 யமகண்டம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மிதுன ராசியிலே சந்திரன் 4 நாழிகை இருப்பார், 16 வினாடி, 5:54 சூரியன் உதய நேரம். திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். ராசி கட்டத்தில் சூரியன் புதன், இந்த புதன் ஆட்சியிலே அமர மிதுன ராசி. குரு உச்சம் பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்து கடகராசி. கேது சந்திரனுடன் சேர்ந்து சிம்மராசி. ராகு கும்பராசி, சனி மீனராசி, செவ்வாய் ரிஷப் ராசி என்று இன்றைக்கு கட்டங்களில் கிரகங்கள் அமைந்திருக்கிற காலம். இதனால் ஒரு ராசிக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற ஞானத்தை கொண்ட இடத்துல ஞானக்காரர்களுடன் சந்திரன் இருக்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். வருமா வராதா அப்படிங்கிற லாபத்தை தேடக்கூடிய மனநிலையை கொடுப்பார். ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, மாதம் முடிய போது ஏதாவது சமாளிக்க பணம் வருமா, முக்கியமான பொருள் வரவு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அப்படி மனசு தேடும். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறதே காரியத்தை செய்யும்போதே சில சில்மிஷன்லாம் பண்ணிடும். குழந்தைகள் விஷயத்தில் சரி, நீங்கள் செய்யக்கூடிய ஷார்ட் டேர்ம் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சரி, எல்லாம் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். 1-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். இந்த ஜேஷ்ட மாதத்திலே ரிஷபராசியான உங்களுக்கு இன்றைய நாளிலே சந்திர பகவான் சிம்மராசியிலே பயணம் செய்வது லாபத்தை கொடுக்கிறது. சந்திரனின் பார்வை உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்து மேலே லாகு இருக்கிறதுனால, அவர் மேலே படுறதுனால தொழிலிலே அதிகமான விருத்தி பண்ணணுன்ற எண்ணம், அந்த விருத்தியினால் வரக்கூடிய லாபங்களை நீங்கள் ரீல்டு பண்ணுறதுக்கு சனி பகவானும் ஹெல்ப் பண்ணுறார். இப்படி எல்லாரும் அந்த பஞ்சமஸ்தானத்தை பார்த்து உங்களை வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய லாபமான நாள் இன்றைக்கி. ஆணி உத்தரமான இந்த நாளிலே மகா நடராஜரின்
ஆனந்த நடனத்தை கண்டு சந்தோஷித்து நீங்கள் காரியங்களை செஞ்சீங்கன்னா நிறைய நன்மைகள் உண்டு. 3-1 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது. வரவு நிச்சயமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தை இந்த சந்திர பகவான் பார்க்கிறாரு. அதனால் புனித யாத்திரை புண்ணிய பயணங்கள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இன்றைய நாளில் ஆணி உத்திரம் அப்படிங்கிறதுனால நடராஜரின் அபிஷேகத்தை காண்பதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மொத்தமாக உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எதையும் நிலைநிறுத்தி எதையும் தலைதாங்கி நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. எந்த காலத்திலும் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை உங்களுக்கு வெளியில் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபம் வெற்றி எல்லாத்தையும் தரப்போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்க போகிறார். சந்திரன் கேதுவோட இருக்க போகிறார். கேதுவோட அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தவனெல்லாம் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நான் என்ன சொல்கிறேனோ அந்த ஆணைக்கு எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இன்றைக்கி நீங்கள் காரியங்கள் செய்ய போகிறீங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரம்னாலே சூரியனுடைய அந்த தாக்கம் வந்துடும். தலைமை தாங்கும் தன்மை முயற்சியெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படி ஜீவநதி மாதிரி தொடர்ந்துருக்கும். சும்மா காணல் நீர் மாதிரி அப்படி இல்லை, காணாப்படுறதுலாம் கிடையாது. ஃபேம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை கொடுப்பதும் நன்மையை கொடுப்பதுமாக அமைகிறது. 7-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நடராஜர் அபிஷேகத்தை பார்ப்பது ரொம்ப நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர பூர நட்சத்திரத்தில் கேதுவுடன் சேர்ந்து சந்திரன் இருக்க போகிறார். மக நட்சத்திரத்தில் கேது இருக்கிறார், உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். இந்த கேது சூரியன் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே எதிரியாய் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. செய்யலாம் வேணான்னு ஒரு இழுபறி அப்படிங்கிற சூழ்நிலையை மனது கொண்டு வரும். வெளியிலேருந்தெல்லாம் எதிர்ப்பெல்லாம் இருக்காது, உங்களுக்குள்ளரே நீங்கள் ஒரு டயலமாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பல காரியங்களுக்கு இன்றைக்கி ரெட்டை மனது ஐடியாஸ் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம். 3-7 அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்துங்கள், தெளிவு கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சந்திரன் வரப்போகிறார். உத்திர நட்சத்திரத்தில் அவருடைய பயணமானது சிதம்பரம் நடராஜருடைய அபிஷேக ஆராதனையில் பார்த்தால் எவ்வளோ குஷியாக இருக்குமோ அப்படிப்பட்ட குஷியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. லாபத்துக்குரியவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரார். நீங்கள் எதிர்பார்த்து பெருசாக அவ்வளோ லாபம் வரணும் அப்படின்லாம் வந்துட்டு வரும்போது புஷ்ஷுன்னு வச்சுங்களேன், கோவம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிடுங்க. இருக்கிறது போதும் சிறப்புடன் வாழக்கூடிய இலக்கணம் படைத்தவர்களாக மாறிவிடுங்கள். 4-3 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். அதுவே இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, தொழிலுக்குரிய லாபத்திலிருந்து மறைவுஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சில காரியங்கள் இன்றைக்கி செய்யணும்னு எடுத்து வச்சுருப்பீங்க. சாயங்கால வேலையில் பார்க்கும்போது ஐயோ அதை மறந்துட்டேனே, இதை பண்ணலையே, இது பண்ணியிருக்கணும் விட்டு போச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். காலையிலே என்ன பண்ணுங்கள், என்ன பண்ணணுங்கிற காரியங்களை லைனப் பண்ணி எழுதி வச்சுட்டு அந்த லைனப் பண்ணதை மறக்காமல் எடுத்து வச்சு பார்த்துட்டே வாங்க. அதுதான் இன்றைக்கி முக்கியம். எழுதினேன் சார், எங்கே பேப்பர் போட்டேன்னு சொல்லக்கூடாது.
2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை திறன்பட பயன்படுத்தி கொண்டு செஞ்சீர்களான வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குள் சந்திரன் வரப்போகிறார். உத்திர நட்சத்திரத்தில் வரார். மனதிலே நிறைய பக்தியின் எண்ணங்கள் நிறைய இருக்கும். சந்திரன் சனியின் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலை கொடுக்கும். பக்தியுடன் இருக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும். முக்கியமாக இன்றைக்கி சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. ஆணி உத்திர அபிஷேகமான சிவ வழிபாட்டை நீங்கள் பார்க்கும்போது மனதும் நிறைவாக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களால் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை வெளிக்கொண்டுறக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டும். அதனால் இன்றைக்கி நீங்கள் இண்டிபெண்ட்டாக பல காரியங்கள் செய்ய போகிறீங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் சனி பகவான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையால் நல்ல ஒரு ஐடென்டிட்டி நல்லாயிருக்கும். மற்றவங்க பாராட்டக்கூடிய சூழ்நிலை, உங்களை தூக்கி விடக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் மற்றவங்களை லீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் சுயமரியாதையை நல்லா வச்சுக்கும். அதனால் இன்றைக்கி கான்ஃபிடென்ட்டோடு சில காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க. அதுக்கெல்லாம் துணை நிற்கக்கூடியதாக காலையிலே அந்த ஆணி உத்திர அபிஷேகம் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேக நாள் அப்படிங்கிற மனதோல வச்சுட்டு காரியங்கள்லாம் செய்யுங்க. சிவனின் அனுகிரகத்தினாலே இந்த சிதம்பரம் நடராஜருடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் அஷ்டமத்துக்குள்ளே சந்திர பகவான் செல்வதனால திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம் உண்டு. இந்த பூர நட்சத்திரம் முடிந்து உத்திர நட்சத்திரத்தை தொடும்போதே இந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் காட்டிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு மனசை ரெடி பண்ணணும். எப்படி பண்ணணுன்னாக்கா, இந்த பூர நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உள்ளே போகிறதுனால யாருக்கும் அந்த ஆர்டர் பண்ணக்கூடிய சென்ஸ் நல்லா வந்துடும். யார் ஆர்டர் பண்ணுவா? ஹூ ஆர் ஆல் இந்த டாப்பர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ண முடியும், கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுவான். அப்படி தானே ரூலு. அப்போ தலைமை தாங்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக மற்றவங்களை வேலை வாங்கி பிழைக்கிற நாளாக என்னை மாற்றிக்கோங்க. 5, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே மகிழ்ச்சிக்கான நாள். உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து கிளம்புறார். 8ஆம் இடம் உள்ள போகும்போது அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. வெற்றி அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, உங்கள்கிட்ட அப்படி பெருநியலாக இருக்குது. அதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கும். மற்றவர்களை டிபெண்ட் பண்ணாமல் உங்களால் இன்றைக்கி காரியங்கள் பண்ண முடியும். இண்டிபெண்ட்டாக சில காரியங்கள் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ண முடியும் சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி ஆணி உத்திர அபிஷேகம் அப்படிங்கிறது ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு சிதம்பரத்தில் நடக்கும். மற்ற கோயில்களில் சிவன் கோயிலும் உண்டு. இந்த அபிஷேக ஆராதனையை பார்ப்பதனாலே அது ஞாயிற்றுக்கிழமை இந்த உத்திரம் வருவது ரொம்ப விசேஷம். சப்தமி திதியோடு சேர்ந்து வருது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாய் மாறுகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. எதையுமே புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகப்படுத்தக்கூடிய நாள் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் அடுத்தவங்க சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்வால்வ் பண்ணி மற்றவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து உங்களை லைனப் பண்ணிப்பீங்க. அதில் உங்களோட லீடு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு ஆர்டர்லி டேயாக கிடைக்கிது. ஸோ அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே வரக்கூடிய வளர்பிறை சந்திரன் வந்து சப்தமியில் இருக்கார். இப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி
பானு சப்தமி அப்படிங்கிறதும் சேர்ந்துக்கும். இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வைபை கொடுக்கக்கூடிய நாளில் இன்றைக்கி நீங்கள் நடராஜ பெருமானின் அபிஷேகத்தை காண்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஜேஷ்டா மாதத்திலேயே நடராஜரின் அபிஷேகம், ஜேஷ்டாபிஷேகம் இதெல்லாம் வந்து ரொம்ப கூடுதலான சிறப்பு. அதுக்கெல்லாம் மனதை ஆர்வத்தோடு கொண்டு போகக்கூடிய நாள் இன்று. இந்த நாள் இனிய நாள் அமைவதற்கு 3-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.